எந்த ஒரு காலேஜ்லேயும் கிடைக்காத லைஃபோட லெசனு வெள்ளையங்கிரி மலை ஏறி இறங்குனா கிடச்சிரும்னு உங்களுக்கு தெரியுமா? வெல்கம் டு த டே 74. நான் சொன்னது உண்மைதான். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஃபஸ்ட்டு வெள்ளையங்கிரி மலை ஏறுறதுக்கு முன்னாடி அடிவாரத்துலேருந்து மலை உச்சியை பார்க்கலையே நம்மளால் ஏற முடியுமாங்கிற ஒரு தயக்கம் வரும். நம்மளால் ஏற முடியும்னு மொதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறவன் தான் மலையோட டாப்புக்கும் போக முடியும். இதே மாதிரி தான் லைஃப்பும். செகண்ட் லெசன் என்னதுன்னா, நம்ம மலை ஏறும்போது நம்மளோட கண் மலை உச்சியை பார்க்காது, நம்ம கால் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பை மட்டும்தான் பார்க்கும். அது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையோட கோல் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காமல் அதுக்கு போகிற வழியில் ஒரே ஒரு ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வச்சிங்கனாலும் உங்களால் சக்ஸஸ் அடைய முடியும். தேர்டு லெசன் என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேர்டு லெசனு, 6 மலை ஏறி கால் நடுக்கத்தோடு 7வது மலை ஏறினா தான் இந்த மாதிரி முயற்சியே பண்ணாத மக்களை விட நீங்கள் எவ்வளோ டாப்பில் இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். வெள்ளையங்கிரி போகிற உங்கள் டீமை இந்த வீடியோவில் டேக் பண்ணி விட்டுட்டு சீக்கிரமாக போயிட்டு வாங்க.